வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 1900s ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிச்சதுங்க. அது என்ன தெரியுமா? யாரையா ஒருத்தங்களை சிரிக்க வச்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட் கட்டுவாங்கல்ல, அப்படி சிரிக்க வச்சு காட்டுங்க அப்படின்ற ஒரு பெட்டு ஆரம்பித்ததே அங்கேருந்து தான், சூப்பர் ஷூ கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய தீம் பார்க்லலாம் பார்த்துருப்போம். ஏன் பர்டிகுலரான ஒரு தீம் பார்க்லேயே நீங்கள் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து எவ்வளோ தான் சிரிங்கனாலும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள அதுக்காகவே சம்பளத்துக்கு வச்சுருப்பாங்க. நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்போம், காசு கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்துருப்போம், அவங்க சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. எத்தனையோ பேர் கூட்டம் கூட்டமாக அந்த தீம் பார்க்கு கிளம்பி போயும் யாராலையும் சிரிக்க வைக்க முடியல. ஆனால் அந்த தீம் பார்க்குக்கு அது ஒரு பெரிய ப்ரமோஷன் ஆச்சு. அப்படி தான் இந்த 1900 இது ஒரு பிஸ்னஸாகவே கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஷூ அப்படின்ற ஒருத்தங்களை அதுக்காக நியமித்தாங்க. அவங்கள யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா நாங்கள் காசுன்ற மாதிரி $1000 தரோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால் கூட்டம் எக்கச்சக்கமாக கிளம்பி வந்துச்சு. சரி $1000 கிடைக்குதே, அதுக்காக டிக்கெட்டை காசு கொடுத்துட்டு போய் நம்ம சிரிக்க வச்சுக்க ட்ரை பண்ணுவோம், நம்மளை பார்த்து அவங்க சிரிச்சிருவாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. எக்கச்சக்கமான காமெடி. அந்த காமெடிக்கு சிரிக்காதவங்களே கிடையாதுன்ற மாதிரி கூட இருந்த எல்லாருமே சிரித்தாங்க. ஆனால் அவங்க மட்டும் சிரிக்கவே இல்லை. என்னால் முடியல அப்படின்ற மாதிரி வந்த மிகப்பெரிய காமெடியன்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. எப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்களால சிரிக்கவே முடியாது. இந்த போட்டியை முதல்ல கொண்டு வந்ததுடைய பெருமையே அந்த சூப்பர் ஷூ அப்படின்ற ஒருத்தங்களுக்கு தான் போய் சேரும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிரிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். அண்ட் சிரிப்பு மட்டும்தான் நம்மளுடைய முகத்தையே ரொம்ப அழகாக காட்டும். ஆனால் இவங்களால சிரிக்கவே முடியாது. ஆனால் அது ஒரு இழப்பாக பார்க்காம அதன் மூலியமாகவே தனக்கு ஒரு பேரை தேடினாங்க. பார்த்தீங்களா? இது தற்செயலாக நடந்ததோ இல்லை சொல்லி வச்சு நடக்கப்பட்டதோ, நிஜமாவே அவங்க ஒரு மிகப்பெரிய சரித்திரமாக தான் இப்போ வரைக்கும் பேசப்படுறாங்க. நெப்ரஸ்கா அப்படின்ற ஒரு இடம் யூஎஸில் இருக்குது. இங்கே 2008 ஒரு லா கொண்டு வந்தாங்க. என்னென்னா, உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா எந்த வயசாக இருந்தாலும் சரி கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருங்க. இது ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி அந்த குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி யாருப்பா வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சா சடால்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸாக கொண்டு வந்து குழந்தைங்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 to 25 குழந்தைகள் அங்கேயே தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குன்ற ஒரு சின்ன கம்யூனிட்டியில் வளர்ந்தாங்க. பட் அதுக்கப்புறமா மனசு மாதிரி பேரண்ட்ஸ் ஒரு சில பேரை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. இருந்தாலும் நிறைய குழந்தைங்க ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை புதுசாக லீட் பண்ணாங்க, பேரண்ட்ஸே இல்லாமல். இப்படி ஒரு விஷயத்த லீகலாகவே அந்த கவர்மெண்ட் ஓகே சொன்னது எப்படி அப்படின்றது இப்போ வரைக்குமே புரியாத இருக்குது. காரணம் என்னென்னா, பேரண்ட்ஸுக்கு அந்த டைமில் வரக்கூடிய ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக இதை பண்ணதாகவும் சொன்னாங்க. ஆனால் குழந்தைய கொண்டு போய் விடுறதில் என்னங்க ப்ரெஷர் ரெடியூஸ் ஆக போகுது? இதெல்லாம் தானே வாழ்க்கையுடைய அங்கம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாஸ் ஷார்க் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டி எப்படி ஒரு ஷார்க் அட்டாக் பண்ணுது, அந்த ஷார்க் அட்டாக் பண்ணி எத்தனை மனுஷங்களை இறந்து போயிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியுமே படிப்பாங்க. மொத்தமாகவே ஷார்க்கை பற்றி படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த ரிவ்யூவில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஷார்க் அடித்து மனுஷங்க இறந்ததை விட இளநீ விழுந்து மனுஷங்க இறந்தது தாங்க அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்க் அடியில் இறந்தவங்களை விட 15 மடங்கு அதிகமாக இந்த இளநீ விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், மேலேருந்து அந்த ஃபோர்ஸில் இளநீ விழுகும்போது எந்த ஃபோர்ஸில் போய் தலையில் விழுகும்னு 150 பேர் இதனால் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷார்க்கோடைய அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜெஜாண்டிக்கான இளநீ அப்படின்னு பார்க்கும்போது 2 கிலோ இருக்குங்க. அந்த 2 கிலோ இளநீ ஒரு 25 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மரத்துலேருந்து விழுகும்போது அதோடைய ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 80 கிலோமீட்டர் ஃபோர்ஸில் அந்த 2 கிலோ விழுகும்போது அதோடைய வெயிட் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்போ அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 10 கிலோ 15 கிலோ டம்முன்னு வந்து மண்டல அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ அவ்வளோ ஃபோர்ஸாகவும் வெயிட்டாகவும் தலையில் விழுகும்போது கண்டிப்பாக இது சீரியஸான கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுரும் தானே. அப்போது ஷார்க் லெவலுக்கு இந்த இளநீ இல்லை, இளநீலேருந்து இறக்குறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னன்னா, தென்னை மரம் யாரையுமே எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் கிராமத்தில் சொல்லுவாங்க. சரி, இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரம் போல், அதுக்கு அந்த ரூல்ஸ் இருக்காது போல். உங்களுக்கு மேபி டிசிடோஃபோபியா இருக்கலாம். என்னென்னா, நம்ம ராங்கான டிசிஷன் எடுத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வரும் தெரியுமா? என்னைக்காச்சும் சரி தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதை பற்றிலாம் யோசிக்கலப்பா, இது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் அது தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ தப்பாயிடுச்சேன்னு நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி இதை எடுக்கலாமா வேணாமா, எடுத்தால் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பயம் தாங்க டிசிடோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிசிடோஃபோபியா இருக்கும். ஆனால் ஒரு சில
சில பேருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்களால டிசிஷனே எடுக்க முடியாது. எடுக்கலாம்னு நினைப்பாங்க, வேண்டான்னு வாங்க. ஒரு கிளியர் டிசிஷனே அவங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் இந்த டிஜிடோஃபோபியா தான். டைட்டானிக்கை நம்ம எல்லாரும் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பார்க்குறோம் இப்போ வரைக்கும் அப்படின்னா, நான் படத்தை சொல்லலை, நிஜமான அந்த ஷிப்பை சொல்கிறேன். அதுக்கு பெரிய ரீசனாக யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக அது ஒருத்தருடைய மூளை கிடையாது, பல பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணதோடைய ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 24 இன்ஜினியர்ஸோட மூளை, அது இல்லாமல் 6 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட பிரெயின் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான் இந்த டைட்டானிக். இவங்க இல்லாமல் பாய்லர் மேனு, அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கோல் மேக்கர்ஸ் இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த டைட்டானிக் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை ஒன்றா உருவாக்குனாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. கேட்ஸ், அதாவது பூனைகள் எல்லாம் பண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணோம். நீங்கள் பூனை வளர்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அது பேர் வேணால் தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் அதை தூக்கி மடியில் வச்சதுக்கப்புறம் அப்படியே அழகாக கண்ணை மூடிட்டு காதெல்லாம் பின்னாடி போய் தூங்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் க்யூட்டாக கொடுக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் பண்டிங். அந்த பண்டிங் எதுக்கு பண்ணுது அப்படின்னா, நான் ரொம்ப உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிற விதமாக தான் அந்த பண்டிங்கே பண்ணும். எல்லாருக்கிட்டையும்லாம் அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்களுடைய பூனை உங்ககிட்ட அப்படி இருந்துச்சுன்னா அந்த பூனை உங்களை ரொம்ப நம்புது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jashri. Take care.